From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Jin Housing. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது செயல்படும் விதம், தேர்தல் முடிவுக்கு பின் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் தவேக வேட்பாளர்கள் உடனடியாக பனையூருக்கு வர வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்றும் வேட்பாளர்களுக்கு விஜய் கடும் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் 125 இடங்களை திமுக கூட்டணி பிடிக்கும். அதிமுக கூட்டணியை விட தவேக அதிக இடங்களை பிடிக்கும் என டுடே சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு. கருத்து கணிப்புகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை. கருத்து கணிப்புகளை திட்டமிட்டு வெளியிடுவதற்கு பின்னால் சூழ்ச்சி இருக்க வாய்ப்புண்டு. அதிமுக 210 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. நடிகர் விக்ரம் நடித்துள்ள துருவ நட்சத்திரம் படத்தை ஜூன் 15ஆம் தேதிக்குள் வெளியிட உயர்நீதிமன்றம் அனுமதி. உரிய தேதிக்குள் வெளியிட இயலவில்லை என்றால் கால நீட்டிப்பு கோரி நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் உத்தரவு. புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டு 9 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பம் ஏற்படும் போது அதை கலைக்க காலவரம்பு இருக்கக்கூடாது. 15 வயது சிறுமியின் கர்ப்பத்தை கலைப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி மனு. குற்றவாளிகள் அனைவரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கும் நிலையில் திடீரென ஆலோசனை. மே 4ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கவனமுடன் இருக்க வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 கிராமங்களில் வாக்குப்பதிவு நடத்த கோரிய மனு தள்ளுபடி. தேர்தலை புறக்கணித்ததாக கிராம மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் வாக்குப்பதிவிற்கு அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை துறைமுகம் தொகுதி தவேக வேட்பாளர் சினோரா அசோக் பாதுகாப்பு கோரி தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. சினோரா அசோக்கிற்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்ததை அடுத்து உயர்நீதிமன்றம் ஆணை. நடிகரும் தவேக தலைவருமான விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி சசிகலா மாற்றம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றிய விவகாரம். துணிக்கடை மேலாளர் உமா சங்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு, கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெறும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து.
இனி ஆட்சியில் இருப்போம், இல்லையில் எதிர்க்கட்சியாக இருப்போம். தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் பேட்டி. தேர்தல் முடிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமானவை அல்ல. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. மக்கள் தீர்ப்பு வேறு, கருத்து கணிப்பு வேறு என தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. தேர்தலில் தவிக 200 இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் உறுதி. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நாளை அதிகாலை நடக்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மதுரை நகரை வந்தடைந்தார் கள்ளழகர். பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் எதிர் சேவை. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு செல்லும் பொதுமக்கள். வண்டலூர் பெருங்களத்தூர் இடையே கடும் போக்குவரத்து நெரிசல். கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தேரோட்டம். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை சரவண பொய்கையில் நீராடியது. தும்பிக்கையால் நீரை பீச்சியும் உடல் மேல் தெளித்தும் குதூகலித்தது. சென்னை செங்குன்றம் அருகே வீட்டில் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்து விபத்து. வீட்டில் இருந்த அனைவரும் வெளியே சென்ற நிலையில் தனியாக இருந்த நபர் மட்டும் தீ விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பனைமரம் ஏறிய கல்லூரி மாணவர்கள் 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. நுங்கு எதிர்பாராத விதமாக டிரான்ஸ்ஃபார்ம் வயரில் மாட்டிக்கொண்டதால் நிகழ்ந்த விபரீதம். நாளை முதல் பழைய மெட்ரோ கார்டுகள் செல்லாது என அறிவிப்பு. சிங்கார சென்னை கார்டு நடைமுறைக்கு வரவுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். நீலகிரி, கோவை, ஈரோடு உள்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரும். 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
2026ஆம் ஆண்டிற்கான ICSE 10ஆம் வகுப்பு மற்றும் ISC 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை இணையதளத்தின் மூலம் அறிய ஏற்பாடு. மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிமுறைகள் அமல். தற்போது நடைமுறையில் உள்ள OTP அடிப்படையிலான விநியோக அங்கீகார முறை நிரந்தரமாக்கப்படும் என அறிவிப்பு. ராஜஸ்தானில் விரைவுச்சாலையில் சென்ற காரில் தீப்பிடித்ததில் 5 பேர் உடல் கருகி பலி. வைஷ்ணவி தேவி சுவாமி கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது விபத்து. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சொந்த விருப்பத்தின் பேரில்தான் நிறுத்தினோம், யாரும் வற்புறுத்தவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட 657 பழங்கால சிலைகளை திருப்பிக் கொடுத்தது அமெரிக்கா. 117 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைப்பு. அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. மே 15 முதல் 20ஆம் தேதி வரை நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே ஆகிய நாடுகளுக்கு பயணம். டெல்லி மேயராக பாஜகவின் பிரவேஷ் வாஹி தேர்வு. துணை மேயராக அதே கட்சியை சேர்ந்த மோனிகா பண்ட் தேர்வானார். டெல்லி துவாரகா குளத்தில் 3 குழந்தைகள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. குளத்தில் குளிக்க சென்றபோது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம். மும்பை விமான நிலையத்தில் ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் பல மணி நேரம் தாமதமானதால் பொறுமை இழந்த பயணிகள் ஆர்ப்பாட்டம். ஸ்பைஸ் ஜெட் மீது புகார் தெரிவித்து பயணிகள் கோஷமிட்டதால் விமான நிலையத்தில் குழப்பமான நிலை. ஹிமாச்சல் மலைச்சாலையில் அதிவேகத்தில் ஓட்டி பள்ளத்தாக்கில் பாய்ந்த கார். இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. ஜம்மு காஷ்மீரில் குளிர்பதன கிடங்கு ஒன்றில் நீராவி இயந்திரம் வெடித்து சிதறி விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் படுகாயம். மும்பை புனே நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் 5 மணி நேரமாக காத்திருப்பதாக நடிகை சோனாலி குல்கர்னி வீடியோ வெளியிட்டார். ஒரே இடத்தில் 5 மணி நேரமாக நின்றிருப்பதாகவும் போக்குவரத்து எப்போது சீராகும் என்று அதிகாரிகள் யாரும் கூறவில்லை என்றும் பதிவு. லடாக்கின் லே பகுதியில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவு. சந்திரயான் 5 விண்கலத்தை ஏவுவதற்கு முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ குழு ஆய்வு.
இந்தியா இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சி. உலகப் போரில் மூழ்கிய கப்பல்களை ஆராய்ந்த வீரர்கள். ஈரான் போரால் அமெரிக்காவுக்கு 2,35,000 கோடி ரூபாய் செலவு. அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் தகவல். ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. உலக கோடீஸ்வரர்களின் முகங்களில் உருவான நாய் ரோபோக்கள். ஜெர்மனியில் கண்காட்சியில் உலாவ விட்டு காட்சிகள் இணையத்தில் வைரல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டியது. ஈரானின் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடுமையான கடல் வழி தடையை விதித்ததால் விலை உயர்வு. வாஷிங்டன் அருகில் மிகவும் ரகசியமான ஆயுதம் மூலம் அமெரிக்காவுக்கு குறிவைத்து இருப்பதாக ஈரான் கடற்படை தளபதி எச்சரிக்கை. அமெரிக்க தலைவர்களுக்கு மாரடைப்பு வராமல் இருக்க வேண்டும் என்றும் கூறியதால் பரபரப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.12 சரிந்தது. ஒடிசாவின் ஜித்து முண்டாவின் முகத்தை கரப்படம் காட்டுகிறது. படத்தை பார்த்த இயக்குனர் மாரி செல்வராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பிற்பகலில் சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் கிராமிற்கு ரூபாய் 14,100 ரூபாய்க்கும், சவரன் ரூபாய் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவிற்கு 10,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,70,000 விற்பனை. From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Jen Housing.